என்னை அழைத்தமைக்கு நன்றி என்று கூறி, கலைஞர் அவர்கள் என் வீட்டுக்கு வந்து என் தந்தையாரை பார்த்து வந்தார். அப்போ வெளியே போகும்போது, அப்போ முதலமைச்சராக இருக்கிறார். இப்போ வெளியே போகும்போது எங்கள் ஐயா ஓடி போய் வெளியே கதவு திறந்துட்டார். ஃப்ரெண்டு கதவு திறந்தார். அதுக்கு உடனே கலைஞர் அவர்கள் அண்ணன் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் வந்து கலைஞருக்கு டோர் திறக்கல, தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு டோர் திறக்கிற ஞாபகம் வச்சுக்கேன். அது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். ஏன்னா இதே போல் நான் ஒரு இடத்துல செஞ்சேன், வாகை சந்திரசேகருக்கு கல்யாணம். அதுல பேசும்போது என்ன செஞ்சுட்டேன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அவர் தகுதி முகத்தில் இருக்கிறது பார்த்தா சகோதரர் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இருக்கிறதுன்னு சொன்ன. அப்ப இப்ப அவர் முதலமைச்சர், மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஏன்னா எல்லாமே எங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அரசியல் எப்படி இருந்தாலும் சரி, என்னைக்குமே நாம் கலைஞருடைய குடும்பத்தின் மீது மரியாதை கொண்டோம். அவர்கள் இவ்வளவு தூரம் வந்து சாமிநாதன் ஐயா வந்து நம்மளை கௌரவப்படுத்தியிருக்காருன்னா சாதாரணமான விஷயம் அல்ல. ஆனால் இந்த பெப்சியில் இருந்து இந்த ஐயா மறைந்த அவருடைய கோஷ் அவருடைய பெயரில் ஒரு விருதை தந்து எங்களையெல்லாம் கௌரவப்படுத்தியதற்கு, மறுபிறவி என்று ஒன்று இருந்தால் உங்கள் பாதகமாக பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டுமல்ல, நான் எப்படிப்பட்டவன், எதற்காக குரல் கொடுப்பவன் எல்லாம் தொழிலாளர் வர்க்கத்துக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து முதலாளிகளை தவறாக சொல்லல, அவங்க பணம் கொடுக்குறவங்க டைரக்டர் தான் பார்த்து இவன் வேணும் இவன் வேணான்னு சொல்றது. அப்படி இவன் வேணும்னு சொன்னது தான் இயக்குநர்கள் இந்த சங்கத்தில் இருக்காங்க. வேணும்னு சொல்றவங்க இங்கே இருக்காங்க. இவங்க வேணும்னு சொல்லிட்டு அவங்க எப்படியும் பணத்தை கொடுத்து தான் ஆகணும். அதனால் நான் எப்பொழுதுமே தொழிலாளர் பக்கம் நிற்பவன். ஏன்னா சில தவறுகள் நடந்திருக்கலாம், அதையெல்லாம் தட்டி கேட்பதற்கு நம்ம பெப்சி மட்டும்தான். பெப்சி இல்லை என்றால் நாம் இல்லை, நான் இல்லை. ஐயா அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், 24 கிராஃப்ட்டுமே நகமும் சதையும் போல ஒற்றுமையாக இருப்பவர்கள். சண்டை இருப்போம், சில பேர் சண்டை இருப்போம், இருந்தாலும் ஒற்றுமையாக இருப்பவர்கள். அவர்கள் ஒன்றென்றால் ஓடோடி வருவதற்கு இங்கே ஏறத்தாழ ஒரு 30,000-35,000 பேர் இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதேபோல் சாமிநாதன் அவர்கள் அரசியலும் பேச வரல, இங்க வந்து எங்களை கௌரவப்படுத்தியதற்காக